இன்றைக்கி வந்து சின்ன தீபாவளிங்க. சாயந்தரம் எனக்கு பார்த்திங்கன்னா லீவாக இருந்தது. இன்றைக்கி வந்து புதன்கிழமை. நான் வந்து வெளியில் வந்திருக்கேன் பட்டாசு வாங்குறதுக்கு. செம கூட்டங்க. பட்டாசு வாங்குற இடத்துலையும் வந்து கூட்டம், வெளியிலையும் வந்து கூட்டம். டிராஃபிக் வந்து ரொம்ப நிறையா இருந்தது. எங்கள் அப்பாவால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாக வந்து வாங்குறேன். அப்பா சொன்னார், இல்லை லாஸ்ட்டில் வந்து வாங்குவோம், லாஸ்ட்டில் வாங்குவோன்னு. லாஸ்ட்டில் கடையில் வந்து பார்த்தா அவ்வளோ வந்து கூட்டமாக இருந்தது. சாய்க்கு வந்து சின்ன சின்ன வெடி வந்து வாங்கினேன். இப்போலாம் ரொம்ப ஆசையாக வந்து வெடிக்கிறான். பத்தில் இந்த பாருங்கள் பேக் ஃபுல்லாக வாங்கியிருக்கேன். ஆனாலும் பத்தலை அப்படின்னு வந்து மூஞ்சி தூக்கி வச்சிட்ருக்கான். ஸோ அவன் ஆசைக்காக தான் வந்து வந்திருக்கேன். இங்கே வந்து பார்த்தா ரொம்ப கூட்டமாக இருந்தது. ஐ திங்க் இல்லை, நம்ம இனிமேல் தீபாவளிக்கு வந்து தீபாவளி டயத்தில் இல்லாமல் முன்னாடியே வந்து வாங்கி வச்சிடணும் அப்படின்னு. சாய் ஹாப்பியா? ஹாப்பி? ஓகே, ஹாப்பியாக சொல்லணும். இவ்வளோதான். இவ்வளோ பட்டாசு வாங்கியும் சந்தோஷம் இல்லை. எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமான நாள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சின்ன தீபாவளி. நாங்கள் வந்து இன்றைக்கி தான் கிராக்கர்ஸே சாய்க்கு வந்து வாங்கியிருக்கேன். நான் வந்து கொஞ்சம் நாளாகவே வாங்குறேன்னு எங்கள் அப்பா வந்து என்றைக்குமே கடைசி நாளில் தான் வாங்கணும்னு இவ்வளோ நாள் வாங்கவே விடலை. அது என்னமோ தெரியல, என்ன சென்டிமெண்ட்டோ. இன்றைக்கி வாங்க போகிறதே கடையில், எல்லா கடையிலையும் செம கூட்டம். நிறையா பேர் வந்து லாஸ்ட்டு மூமெண்ட்டில் வந்து வாங்குறாங்க பாருங்கள். அன்றைக்கி வந்து செம கூட்டம் தான். ஐ திங்க் இல்லை ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அங்கே வந்து ஏதோ 30-40 என்னமோ போட்டிருந்தாங்க. பட் கொடுத்தாங்களாலாம் எனக்கு தெரியல. ஏன்னா ரொம்ப கூட்டம். டிஸ்கவுண்ட் போட்டீங்களா அப்படின்னா போட்டுதாம்மா இவ்வளோ அப்படின்னாங்க. நிறையா தான் வாங்கியிருக்கேன். சாய்க்கு வந்து அங்கே அம்மா பத்தாது அப்படின்னா. அதுக்கப்புறம் நான் அவனை வந்து கன்வின்ஸ் பண்ணி போதுண்டான்னு சொல்லி நான் வந்து வெளியில் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். ஐநோவில் சின்ன பசங்களுக்கு வந்து நம்மளும் குழந்தையில அப்படி தான் இருந்திருப்போம். பத்தாது, இன்னும் வெடிக்கணும், நைட்டெல்லாம் ஃபுல்லாக வெடிச்சிக்கிட்டே இருக்கணுங்கிற மாதிரி ஒரு குட்டி ஆசை. அதுக்கப்புறம் இப்போ தான் நான் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்திருக்கேன். கொஞ்சம் பசிக்குது, கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம். தீபாவளி பஷ்ணங்கள் வந்து கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து டின்னர் பண்ணிவிட்டு சாயோட கொஞ்சம் நம்ம வந்து கிராக்கர்ஸ் வெடிக்கலாம் சின்ன தீபாவளிக்கு. இதை பாருங்கள், இதெல்லாம் தான் சாயோட பட்டாசு. ஓகே, சாய் ஹாப்பி. வீட்டுக்கு வந்த உடனே ஹாப்பி ஆகிட்டான். அங்கே கடையில் தான் வந்து கொஞ்சம் படுத்த ஆரம்பிச்சிட்டான். பிக் பாய் ஆகிட்டு வர படுத்தலாமாடா அம்மாவை? இது வந்து அவனோட ட்ரெஸ்ஸஸ். எஸ், இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா அம்மா இல்லாத லைஃப்பில் ஃபஸ்ட்டு தீபாவளி வந்து கொண்டாடுறோம். எல்லாருக்குமே ஒரு மாதிரி தான் இருந்தது. நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணோம் அம்மாவை. ஆனால் லைஃப் ஹேஸ் டு மூவ் ஆன். நான் வந்து பஷ்ணம் வந்து ஒரு மாமிகிட்ட ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதை வந்து என்ன பண்ணேன், நான் வெளியில் கிளம்புறதுக்கு முன்னாடி சாமிக்கு வந்து சாயங்காலம் வெளியில் விளக்கேற்றி சாமி கும்பிட்டு இதை வந்து நேவ்டியம் பண்ணியிருந்தேன். மாலை, ஆடு அண்ட் ரிப்பன் பக்கோடா ரொம்ப நல்லா மாமி பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கடைக்கு வந்து போயிட்டு வந்தேன். ஏன்னா நாளைக்காக காய்கறி வாங்க மறந்து போயிட்டேன். இப்போ பாருங்கள், காய்கறி வந்து வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறமா பூ, பழங்கள் நேவேத்தியத்துக்கு வந்து வேணும்ல. எங்கள் அப்பா இரும்பிகிட்ருக்காரு. இதை பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்தேன். கொஞ்சம் பழங்கள், வெறும் பட்டாசை மட்டும் முதல்ல வாங்கிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறமா இப்போ போயிட்டு அதை பண்ணேன். தோசை வந்து வாத்துட்ருக்கேன். டின்னர் வந்து கொஞ்சம் சிம்பிளாக வச்சுக்கிறேன். ஏன்னா அதுக்கப்புறம் நான் வந்து பாத்திரம் வந்து தேய்க்கிறதுக்கு இருக்குது. பாத்திரம் வந்து தேய்க்கணும். தோசை வாத்துட்டு அதுக்கப்புறம் பொடி தோசை தான் இன்னைக்கு பாருங்கள் வச்சுருக்கேன். பாருங்கள், பொடி தோசை. ஓகே, இதெல்லாம் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 9 o'clock ஆயிடுச்சுங்க. மணி வந்து 9 மணி ஆகுது. சாய் வந்து என் மேலே கோவத்தில் இருக்கான். அப்போலேருந்து கூப்பிட்டுருக்கான், பட்டாசு வெடிக்கவான்னு. எங்கள் காலனியில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களே கிடையாது. இருக்கிற குழந்தைங்க வெளியிலே வரமாட்டாங்க. இது பாவம் தனியாக இருக்குது. எங்கள் ஃப்ளாட்டில் குழந்தை கிடையாது, எல்லாமே பெருசு. அதனால் பெரியவங்க தான். அதனால் சாயோட நான் தான் போயிட்டு பட்டாசு வெடிக்கணும். பயங்கரமாக எனக்கு வந்து வீர்க்குது இப்போலாம். தோசையை பார்த்துட்டு நம்ம போய் பட்டாசு வெடிப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டின்னரெல்லாம் முடிச்சுட்டு 9:15 9:30 ஆகிடுச்சுனுங்க ஆல்மோஸ்ட். இல்லை, அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து வெளியில் வந்தோம் சாயோட சந்தோஷத்துக்காக. ஸோ எங்கள் அப்பா வந்து அங்கே உட்காந்துட்டு இருந்தார். வாசப்படியில் வந்து அவர் உட்காந்துட்டாரு. நாங்கள் வந்து ஒன்று வச்சுருந்தோம். இதை வை அதை வைன்னு எங்கள் அப்பா வந்து சொல்லிட்டு இருந்தார். எல்லாமே வந்து சின்ன சின்ன இது தான். புஸ்வானம், சங்கு சக்கரம், அதுக்கப்புறமா சரம், சாட்டை, கம்பி மத்தாப்பு, பாம்பு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான். ராக்கெட்டு அந்த மாதிரி எதுவுமே நான் வந்து வாங்கலை. ஏன்னா சாய்க்கு வந்து அது எப்படி வெடிப்பான் அப்படின்னு தெரியல. எனக்கு முதல்ல பயமாக இருந்தது.
நான் வந்து பயப்படாமல் நான் வச்சாதான் அவன் என்னை பார்த்து வந்து வைப்பான். ஸோ அதுதாங்க. இப்போ வந்து சாய்க்கு அப்பா இருந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அவனும் அவங்க அப்பாவோட அட்லீஸ்ட் வெடிச்சிட்ருப்பான். இங்கே எங்கள் அப்பாவை பாருங்கள், ஒரு இடத்துல உட்காந்துட்டு அவர் வந்து சின்ன குழந்தையாட்டம் கம்பி மத்தாவை வச்சு சுற்றிட்டு இருக்காரு. அவருக்கும் வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசில் நானும் எங்கள் அப்பாவோட தான் பட்டாசெல்லாம் வந்து வெடிப்போம். பட் எனக்கு பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அக்கம் பக்கத்தில் வந்து எல்லா குழந்தைங்களும் வெளியில் வருவாங்க, வெடிப்பாங்க. ஆசையாக எல்லோரும் வந்து சேர்ந்து வெடிப்போம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ சாய்க்கு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இல்லை. ஸோ நாங்கள் தான் வெளியில் வந்து வெடிக்கணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது வந்து நெக்ஸ்ட் டே. இன்னைக்கு தான் வந்து ரியல் தீபாவளி. காலம்பரை எழுந்து எல்லாரும் வந்து தீபாவளி லேகியம் வந்து சாப்பிட்டோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம சாய் நரேன் ரொம்ப அழகாக இல்லை கிருஷ்ணரையும் பாபாவையும் நல்லா அலங்காரம் பண்ணி பூஜை பாத்திரம் எல்லாம் வந்து தேய்ச்சி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து பண்ணி வச்சிருக்காரு. என்னோட சமையல் பார்த்தீங்கன்னா பட்டாசு வெடிக்கிறாங்க. சமையல் பார்த்தீங்கன்னா பாதியில் வந்து போயிட்டுருக்கு. இன்னைக்கு வந்து 1 pot மீலா, வத்த குழம்பு சாதம், அதுக்கப்புறமா சேனை ஃப்ரை, அதுக்கப்புறம் கியூக்கம்பர் சாலட், கியூக்கம்பர் அண்ட் அந்த இது பைத்தம் பருப்பு போட்டு சாலட் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறமா அப்பலாம். இதெல்லாம் தான் எங்கள் வீட்டோட மெனு. ஸ்வீட் பாயசம் எதுவும் பண்ணலையா அப்படின்னா, ஆல்ரெடி ஸ்வீட் வந்து வீட்டில் நிறையா இருக்குது. அப்புறம் அதனால நான் வந்து ஸ்வீட் எதுவும் பண்ணல. ப்ளஸ் நான் வேறு குண்டாகிட்டே போகிறேங்க. ஓ மை குட்னஸ். நான் வந்து லாஸ்ட் vlogல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா குண்டா தெரியுறேன் புடவையில். அண்ட் இந்த ட்ரெஸ் இதுதான் என்னோட தீபாவளி புது ட்ரெஸ். இது வந்து பர்த்டேக்கு என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஜெனிஃபர் வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க. 3 ட்ரெஸ் வந்து அனுப்பிச்சிருந்தாங்க. ஒன்று நான் ஆல்ரெடி வந்து போட்டு காமிச்சிட்டேன். என்னோட ஐ திங்க் இல்லை, இந்த மாலுக்கு போயிருந்தேன் பாருங்கள், அந்த vlogல வந்து நான் அந்த ட்ரெஸ் தான் போட்டிருக்கேன். அவங்க அமிச்ச ட்ரெஸ் தான் போட்டிருக்கேன். இது வந்து அடுத்த ட்ரெஸ். ஸோ தீபாவளிக்கு வந்து ஆல்ரெடி என்கிட்ட பார்த்தீங்கன்னா அவங்க அமிச்சதே வந்து 2 ட்ரெஸ்ஸு வந்து இன்னும் இருக்குது. இது இன்னைக்கு போட்டிருக்கேன். இன்னும் ஒரு நாள் வேறு ட்ரெஸ் வந்து போட்டு காட்டுறேன். ரொம்ப அழகு பியூட்டிக்லேருந்து வந்துருக்குங்க. பர்ஃபெக்ட் ஃபிட்டிங்கில் வந்து இருக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. ரொம்ப லூஸாகவும் இல்லை, ரொம்ப டைட்டாகவும் இல்லை. நான் இப்படி தான் வந்து கொஞ்சம் ரொம்ப இந்த ஃபிட்டிங்லாம் ரொம்ப ஃபிட்டிங்காலாம் நான் போட மாட்டேன். ஏன்னா நம்ம வந்து பாடி ஷேப்பில் இல்லை, ஒரு குழந்தையோட அம்மா பார்த்தீங்களா. ஸோ பாடி ஷேப்பில் இல்லாத டயத்தில் நம்ம ரொம்ப ஃபிட்டிங்காக போட்டோம்னா ரொம்ப அசிங்கமாக வந்து காட்டும். யா, ஸோ வாங்க சமையல் வந்து கண்டினியூ பண்ணுவோம். என்னோட சமையல் வந்து ஓவருங்க. நான் பாத்திரத்தெல்லாம் வந்து தேய்ச்சிட்டேன். சாய்கிட்ட வந்து 2 பித்தளை பாத்திரத்தை வந்து தேய்க்க சொன்னேன். அது வந்து அவன் அந்த பீத்தாம்பரி போட்டு தேய்ச்சிட்டு இருக்கான். ஸோ அதை முடிச்சுட்டு நாங்கள் வந்து ஆர்த்தி வந்து எடுப்போம் சாமிக்கு. அதுக்கப்புறமா நம்ம வந்து சாமி கும்பிடலாம். சாயோட தீபாவளி ட்ரெஸ் வந்து பாருங்கள். சாய்க்கு பார்த்திங்கன்னா பச்சையெல்லாம் நான் வந்து போட்டது கிடையாது. அதனால இந்த வாட்டி வந்து கொஞ்சம் டார்க் டிஷர்ட் வந்து எடுத்திருந்தேன். அதுக்கப்புறமா ஒரு 3/4 பேண்ட் வந்து எடுத்திருந்தேன். அதை தான் வந்து போட்டு உங்களுக்கு ஆட்டி காமிச்சிருந்துருக்கான் பாருங்கள். நியூயார்க் அவனோட இதில் டிஷர்ட்டில் வந்து போட்டிருக்கு. அவனும் சொன்னாம்மா நம்ம வந்து பச்சையெல்லாம் எடுத்ததே இல்லைம்மா, ஒயிட்டு எல்லோ இதெல்லாம் தான் ஜாஸ்தியாக அவன்கிட்ட, ப்ளூ, லைட் ப்ளூ இந்த மாதிரி கலர்ஸ் தான் வந்து இருந்தது. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து க்ரீன் வந்து ட்ரை பண்ணோம். அண்ட் இவனுக்கு வந்து சென்னை சில்க்ஸில் வந்து எடுத்திருந்தேன். நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லை, நான் ஐ திங்க் முன்னாடி ப்ளாக்ல ஷேர் பண்ணியிருந்தேன். சென்னை சில்க்ஸில் சாய் நரேனுக்கு மட்டும் நான் ட்ரெஸ்ஸு வந்து எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் சாய் கேஷுக்கும் நான் எடுத்திருக்கேன், நான் காட்டுறேன். ஸோ எல்லோரும் வந்து குளிச்சுட்டு வந்து உட்காரணும் அப்படின்னு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் வந்து எழுந்தாங்க வீட்டில். அதுக்கப்புறம் நான் மட்டும் தான் புது ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு காலங்காத்தால் தலை குளிச்சு இல்லை, நான் மட்டும் தான் சுற்றிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா இவங்க ஒருத்தராக எழுந்து வந்தாங்க. அதுக்கப்புறம் நான் அவங்களுக்கு இதெல்லாம் கொடுத்துட்டு இல்லை, லேகியம் கொடுத்துட்டு, அதுக்கப்புறமா பஷ்ணங்கள்லாம் டிஃபன்லாம் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் சாப்பாடு லேட்டு தான். ஏன்னா நம்ம டிஃபன்லாம் சாப்பிட்ருக்கோம், அதெல்லாம் காலம்பரை வந்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் ஒரு சரம் மட்டும் காலம்பரையே வச்சிட்டோம். 7 மணிக்கு வந்து ஒரு சரம் வந்து வச்சுருந்தோம். அதுதான் அப்பா வந்து அப்பா என்னெல்லாம் சொல்லுவாரோ அதெல்லாம் நான் வந்து அங்கங்கே செஞ்சிட்ருப்பேன். அப்பா வந்து இது காட்டு, தூபம் வந்து போடு அப்படின்னாரு. அதனால் இப்போ நான் வந்து ஆரத்தி எடுக்கிறேன். எனக்கு இந்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா அழகு பியூட்டிக்லேருந்து என் ஃப்ரெண்டு அமைச்சிருந்தாங்களே, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. உண்மையிலேயே இந்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நல்ல மெட்டீரியல் வந்து அமைச்சிருக்காங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் அழகு பியூட்டிக்லேருந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ரொம்ப பியூட்டிஃபுல் கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. நான் அப்பாவை சொன்னேன், அப்பா நீயும் வந்து இது பண்ணுப்பா அப்படின்னு, ஆர்த்தி காட்டுப்பா அப்படின்னு. ஏன்னா அப்பா வந்து இன்றைக்கி நம்ம கூட இருக்கார்.
அவருக்கும் வயசாகுது, உடம்பு சரியாக இருக்கிறது இல்லை. இன்றைக்கி என்னமோ அவர் வந்து கொஞ்சம் ஹாப்பியாக வந்து தெரிஞ்சார் தீபாவளிக்கு. கொஞ்சம் அவரும் வந்து பாசிட்டிவாக தன்னை வச்சுக்க முயற்சி பண்ணுறாரு. ஸோ இப்படி தாங்க எங்களோட தீபாவளி வந்து போச்சு. ஃபஸ்ட்டு தீபாவளி அம்மா இல்லாமல். பட் சாமிக்கு என்ன பண்ணணும், ஒரு இது இருக்குல்ல, ஒரு கல்ச்சர் இருக்குது நமக்கு, அதை ஃபாலோ பண்ணி இல்லை நம்ம லைஃப்பை வந்து குதூகலமாக நம்ம தான் முயற்சி பண்ணி நீ மடிக்கலன்னா இந்த வேஷ்டி கட்டின்னு கீழே விழுந்துருவேன். ஹலோ, எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி தீபாவளி. எல்லாருக்கும் நோய்வாய் இல்லாமல், பண கஷ்டம் இல்லாமல், சண்டை இல்லாமல் எல்லாம் பண்ணி இந்த வாட்டி இந்த அடுத்த தீபாவளி ஜம்முன்னு நடத்துகிற மாதிரி பண்ணி கொடு எல்லாருக்கும். எல்லாரும் பண்ணி கொடுக்கணும்னா யார் பண்ணி கொடுக்கணும்? பகவான் தான். பகவானோட உட்காந்து உரையாடல் வந்து நடந்துருக்கு இப்போ. என்னப்பா இவர் எனக்கு கண்ணுக்கு கண் ஷிரடி பாபா வந்து சொப்பனத்தில் வந்து வந்தாராம், கனவுல வந்தாராம். அதான் சொப்பனத்தில் இல்லை, டைரெக்டாகவே வந்தார். டைரெக்டாக வந்தாராம். அப்புறம் அவர் அப்படியே உட்காந்துருந்தார். ஸோ எங்கள் அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் உடம்பு சரியா இருக்காப்பா அவனுக்கு? கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் பரவாயில்ல. அதனால இன்னைக்கு வந்து விலாக்ல வர ஒத்துக்கிட்டார் எங்கள் அப்பா. இல்லைன்னா விலாக்ல வரத்துக்கு அவருக்கு பேமெண்ட் எல்லாம் எதிர்பார்ப்பார். அப்புறம் முடியாது, கால் ஷீட்லாம் கொடுக்க மாட்டார். அப்புறம் மூஞ்சி காட்டுவார். இன்னைக்கு அவருக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கிறதுனால வந்துட்டார். சாப்பிடு. நாங்கள் வந்து மாடிக்கு வந்து வந்தோம் இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு. ரொம்ப அழகாக எல்லாரும் வெடிச்சிட்டு இருந்தாங்க. சாயை வந்து புஸ்வானம் சங்கு சக்கரம்லாம் வந்து வச்சுருந்தான். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்ததுங்க. மாடியிலேருந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருந்தது. உண்மையிலேயே வானம் வெரி பியூட்டிஃபுல் தீபாவளி. ஐ ஹோப் உங்களுக்கும் அப்படி தான் போயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டட்டா பாய், டேக் கேர்.